ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கூட ஹோண்டாவோட CB350 RS 2025 எடிஷன் தான் இருக்குது. இந்த பைக்கோட பேக்ரவுண்ட் என்னென்ன புதுசாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மொத்த இன்ஃபர்மேஷன் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். அதை பார்க்கலாம் அப்படின்னா ஐ வில் கிவ் அ கார்ட் ஆன் திஸ். அதை மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் இந்த பீஸை ரைட் பண்ணி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் போத் ஹைவே அண்ட் சிட்டியில் ஹீட்டிங், பிரேக்கிங், அதோட எல்லா விஷயத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் CB350 பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லெட்ஸ் கெட் இன். பிஃபோர் ஐ ஸ்டார்ட், நான் உங்களுக்கு அந்த எக்ஸாஸ்ட் நோட்டை காட்டிடுறேன். எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். ஆல் ரைட். ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம என்னென்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட ட்ராக்டபிலிட்டி. இப்போ நான் ஐ வில் ட்ரை டு ஹிட் 5th கியர். இப்போ நான் 5th கியரில் இருக்கேன். அதாவது 5th கியரில் இந்த வண்டியில் நான் இப்போ ஆக்சுவலாக இருக்கேன். இப்போ இங்கேருந்து இதோட டார்க் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 30 Nm டார்க் வெறும் 3000 RPMலேயே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இது சிட்டிலேயும் சரி ட்ராக்டபிளாக இருக்குது அப்படின்றத இதை வச்சு நம்மளால் டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ லெட்ஸ் ட்ரை டு மூவ். வாவ், 5th கியரில் இருக்கேன் கைஸ். 5th கியரில் இருக்கேன். கியரே சேஞ்ச் பண்ணல. என்னால் மூவ் பண்ண முடியுது. அப்படின்னா பாருங்கள் லோ அண்டில் எந்த அளவுக்கு இது இருக்குது அப்படின்றது. ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது. இப்போ நான் 4th கியர் தான் போயிட்டுருக்கேன். அது மூவ் டு 5th கியர். ஸோ 5th கியரில் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பீடு ஒரு 70 to 80 இருக்குமா அப்படின்னு நினைக்கிறேன். நாட் ஷூர் அபவுட் த ஸ்பீட். 70 to 80 அந்த ஸ்பீடு தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இது பண்ண முடியுது. மிரர்ஸில் எங்கேயுமே உங்களுக்கு வைப்ரேஷன் தெரியாது. ரோடோட அன்லீஷன் மட்டும் தான் தெரியாத தவிர வைப்ரேஷன் அப்படின்னு இந்த ஸ்பீட் எதுவுமே இல்லை. மோஸ்ட் அப்படியே ஒரு 90 and 80 அந்த மாதிரி தான் போயிட்டுருப்பேன். பட் ஸ்டில் ஐம் நாட் ஷூர். ஏன்னா எனக்கு ஸ்பீட் சரியாக தெரியல. நம்ம ஒரு கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு பிரேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கார்னரிங்களா அசால்ட்டுங்க. நான் பின்னாடி 150 செக்ஷன் டயர் இருக்குது பின்னாடி. ஆனால் அதே மாதிரி சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் தான். இதனால் கார்னரிங்கே கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியும். நீங்கள் ஷைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் டார்க் அவ்வளோ இருக்குது. இப்போ நான் எப்படியும் ஒரு 70 அந்த மாதிரி தான் போயிட்டுருப்பேன். ஸோ நான் பேக் பிரேக்கை ஃபஸ்ட்டு ரெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, 3, 2, 1 கோ. ஓகே, பின்னாடி வீல் லாக் ஆகுது. பின்னாடி வீல் ஆக்சுவலாக ஹெவியாக லாக் ஆச்சு எனக்கு. நான் ஆக்சுவலாக ஸ்விட்சபிள் ஏபிஎஸ்ல இல்லை தான். பட் ஏபிஎஸ் இன்டர்வென்ஷன் ஏன் இப்படி இருக்குன்னு தெரில. ரொம்ப இந்த ஃபுல்லாக நான் அமுக்க வச்சதே சொல்லலாம். ஃபுல்லாக அந்த இதுவே தெரியுது. ஃப்ரண்ட்டை நான் எப்படி கான்ஃபிடண்ட்டாக போகிறதுன்னு தெரில. ஐ வில் கிவ் அ ட்ரை. ஃப்ரண்ட்டில் நான் ட்ரை பண்ணலாமா தெரியல. ஏன்னா ஏபிஎஸ் ஈஸியாக பின்னாடி கிக்குன்னு ஆயிடுச்சு. ஐ வில் ட்ரை. பட் இது ரிஸ்கி தான். நான் ட்ரை பண்ண போகிறேன். 3, 2, 1 கோ. ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக லாக் ஆகலை. ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக ஃப்ரண்ட் ஹெவி பரவாயில்ல. கம்பேர்ட் டு பேக் ஃப்ரண்ட்டு நல்லாவே இருக்குது. லாக் ஆகலை. நான் ஆக்சுவலாக லாக் ஆயிரும் அப்படின்னு நான் பயந்தேன். ஏன்னா பின்னாடி அவ்வளோ இது லாக் ஆச்சு. பட் இது ஆக்சுவலாக லாக் ஆகலை. ஸோ பிரேக்கிங் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோ தோணுது. ஏன்னா அது 300 mm டெஸ்க். இன்னும் ஒரு கேலிப்பர்ஸ் லைக் 2 12% கேலிப்பர்ஸோடு இது வருது. இன்னும் ஒரு கேலிப்பர்ஸ் எக்ஸ்ட்ராவோ இல்லை 2 கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் இன்னும் கொஞ்சம் பைட் தேவைப்படுது. பேக்கில் சிங்கிள் பீஸிங் கேலிப்பர்ஸ் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது ஆக்சுவலாக ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். ஹைவே பொறுத்தவரையும் இதோட ஹீட்டிங் அந்தளவுக்கு உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 80க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கான் ஃபீல் தட் மச் ஹீட்டிங் இன் திஸ். பட் சிட்டிக்குள்ளே வர்றப்போ தான் ஹீட்டிங்கே தெரியும். ஐ டெஸ்ட் இட். நான் டெஸ்ட் பண்ணியே சொல்கிறேன். ஃபுட் பேக்ஸில் நீங்கள் ஒரு 110, 120 அது ஏன்னா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் பழைய சிபி ஓட்டியிருக்கேன். ஸோ அதை வச்சு சொல்கிறப்போ ஒரு 110, 120 போகிறப்போ தான் உங்களுக்கு ஃபுட் பேக்ஸில் வைப்ஸ் தெரியும். இப்போ நான் எப்படி ஒரு 60, 70 அந்த ரேஞ்சில் தான் இருப்பேன். ஆனால் ஸ்பீட் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஸோ அப்படி பார்க்குறப்போ எனக்கு எந்த இடத்துலையுமே வைப்ரேஷன் இல்லை. மிரர்ஸும் சரி ரெண்டுமே விசிபிலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒய்டாக இருந்துக்கலாம். ஏன்னா ஹேண்ட் பேரே இவ்வளோ இருக்குது, கட் ஆயிடுது. ஸோ ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஒய்டாக இருந்திருந்தா அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸ்டெபிலிட்டி எனக்கு ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி நல்லா தான் இருக்குது. என்னால் வளைஞ்சு ஓட்ட முடியும். ஏன்னா பின்னாடி கொஞ்சம் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ரொம்ப ஹார்ட் இல்லை.
கம்பேர்ட் டு சிபியோட மற்ற வெர்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை கம்பேர் பண்ணுறப்ப வந்து இது கொஞ்சம் ஹார்டு தான். இதோட ரெட்ரோ ஸ்டைல் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, ஃப்ரண்ட் செட்டாக இருக்குது. நம்ம ஹேண்டில் பார் வந்து அந்தளவுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக உட்காரல, கொஞ்சம் லீன் பண்ணி உட்காந்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் சீட்டும் ரைடருக்கு ரொம்ப பக்காவாக இருக்குது. இட்ஸ் நாட் தட் மச் worst. சீட்டோட கம்ஃபர்ட்டும் சரி, ரைடரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. பட் பில்லியனுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்பேஸ் கிடையாது. இப்போ நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வரப்போகிறோம். சிட்டியில் இதோட ஹீட்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இது கொஞ்சம் பழகணும்னு நினைக்கிறேன். இந்த சுவிட்ச் கேஸ்க்கு வந்து சுவிட்ச் ஆனது வந்து கொஞ்சம் பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்போ கிட்டத்தட்ட உச்சி வெயில் ஓட்டிகிட்டு இருக்கேன். சொல்ல போனோம் அப்படின்னா 110 ராம்நாட்டில் செம்மையாக வெயில் அடிக்குது. எனக்கு ரைட் சைடில் லெக்கில் லைட்டாக ஹீட்டிங் தெரியுது இது வரைக்கும் நான் ஓட்டுனதை வச்சு. இதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் வந்து உள்ளே போனேன் அப்படின்னா, லைக் சிட்டி உள்ளே போகிறப்ப வந்து இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஹாரன் டிபிக்கல் கீ ஹாரன் தான். இட்ஸ் ஓகே. மிரர் விசிபிலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் வைடாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி டக்குன்னு இங்கேயே கட் ஆயிடுது, இந்த இடத்துல கட் ஆயிடுது பார்த்தீங்களா. இது ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் இதுவரை இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இன்னும் விசிபிலிட்டி நல்லா இருக்கும். ஏன்னா வைப்ரேஷன்ஸ் மிரரில் எங்கேயுமே இல்லை. சிட்டி உள்ள 30 nm ஆஃப் டார்க் வந்து நிரம்பி வலியுது. எப்படி இழுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரிட்ஜோட அண்டர்லேஷன் எப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம். நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கேன். எப்படி ஒரு 60 அப்படின்னு வச்சுக்கலாம்னா. ஃப்ரண்ட் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டோட வந்து அந்தளவுக்கு எனக்கு ஃபீட்பேக் வரல. பட் பேக்கில் வந்து அந்த லெஃப்ட் ஆகிறது நல்லா ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பேக்கில் வந்து இந்த லெஃப்ட் தெரியுது. ஐ கேன் ஃபீல் தட் லெஃப்ட். பட் ஃப்ரண்ட் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு எந்த இதுவுமே இல்லை. ஃப்ரண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. பேக்கில் உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் தெரியுது. ஏன்னா பேக்கில் கொஞ்சம் ஃபீட்பேக் தெரிஞ்சு தான் ஆகணும். எப்படின்னா கார்னரிங் பண்ணுறப்போ அது நல்லாயிருக்கும். ஃபீட்பேக் தான் நம்மளால் கரெக்டாக கார்னரிங் பண்ண முடியும். செகண்ட் கியரில் தான் நான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ லைட்டாக இருக்குங்க சார். இவ்வளோ லைட்டான கிளச்செலாம் ஹோண்டா லைக் ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டடுங்க. இதெல்லாம் ஏன் மக்கள் வந்து பார்க்காம விட்டுருக்காங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா எவ்ரி ஒன் ஹேஸ் டு ஹூஸ் எவர் சூஸிங் ஆரி தே ஹாவ் டு செக் ஃபார் திஸ் ஒன் அஸ் வெல். இதோட சர்வீஸ் வந்து ஆரியை கம்பேர் பண்ணுறத பெட்டராக தான் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறது, ஆரியை கம்பேரோட பெட்டராகவும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து ரிலையபிளாகவும் இருக்குது. அந்த சர்வீஸ் சென்டர்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இது பிக் விங் ப்ராடக்ட், பிக் விங்கில் மட்டும்தான் வந்து இது அவைலபிளாக இருக்குது. பட் இப்போ நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க, இப்போ நான் ராம்நகரில் இருக்கேன். அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் அந்தளவுக்கு வந்து ஒரு பிரச்சனையே இருக்காது. குட் இனஃபாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆரிலாம் போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வண்டி முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போங்க. நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நான் ஒரு சத்தில் நான் பார்த்தேன். ஸ்லோ ஸ்பீடில் நம்ம கியர் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ. வீக்கெண்ட் கரெக்டாக கிளச் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நான் பண்ண முடியும். ஏன்னா கிளச்சும் வந்து கொஞ்சம் லைட்டான கிளச் தான் இங்கே. ஸோ கரெக்டாக கிளச் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா we can do without gear change. நினச்ச மாதிரி டிராஃபிக்கில் மாட்டிகிட்ருக்கேன். ஹீட்டிங் நாட் பேட். கீழே எனக்கு ஹீட்டிங் தெரியுது. மேபி வெயிலோட ஹீட்டிங்கானு தெரில கன்ஃபார்மாக. இன்ஜினில் இருந்து எனக்கு தைஸில் எனக்கு எந்த இதுவும் இல்லை. லெக்கில் எனக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு. ஓகே, இப்போ ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். அந்தளவுக்கு ஆக்சிலேஷன் நான் கொடுக்கல, பக்கா தான். இப்போ எனக்கு ஹீட்டிங் வந்து தெரியுது பாஸ். ஓகே, ஹீட்டிங் தெரியுதா அப்படின்னா இப்போ எனக்கு வந்து நெக் டு நெக் டைட் டிராஃபிக்கில் எனக்கு ஹீட்டிங் ஃபீல் ஆகுது. பட் ரொம்ப வந்து மோசம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஆடியன்ஸ்லாம் எடுத்தோம்னா இதை விட ஹீட் ஆகும். அதை கம்பேர் பண்ணுறப்ப வந்து இது ரொம்ப லைட் தான். இந்த இடத்துல நான் ஆடி மட்டும் என் கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று என் கால் வந்திருக்கும், இன்னொன்று என் கை போயிருக்கும். ஏன்னா அவ்வளோ டைம் வந்து நான் கிளச்சை பிடிச்சி விட்டுட்ருக்கேன்.
சிட்டியில் ஹெவி டைட்டான டிராஃபிக் கண்டிஷன்ஸில் ஹீட்டிங் எனக்கு வந்து எவிடெண்ட்டாக தெரியுது. ஸோ யாருக்கு இந்த வண்டி செட் ஆகும்? ஸோ இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ரெட்ரோ லவர், ரெட்ரோ ஸ்டைலில் எனக்கு ஒரு நல்ல வண்டி வேணும், பார்க்க கொஞ்சம் ஸ்போர்ட்டி ஸ்டாண்ட்ஸோடு எனக்கு வேணும், பல்காவும் நல்லாவும் தெரியணும் அப்படின்றவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக இந்த வண்டியை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். கம்பேர் டு ஆரி நீங்கள் வந்து இந்த வண்டியை எடுக்கலாம். ஏன் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சில ரீசன்ஸ் வந்து இதோட பில் குவாலிட்டி. இதோட பில் குவாலிட்டி பற்றி நான் சொல்லி தரணும் இல்லை, ஹோண்டானாலே ஒரு லைபிலிட்டி பெஸ்ட் பில்ட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் அவங்க எப்போவுமே சர்வ் பண்ணிகிட்ருப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து இதோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் 350 சிசிலேயே இந்த லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிஃபைன்ட் அண்ட் அண்டர் ரேட்டட் இன்ஜின். பேசிக்காக ஹோண்டானால ரிஃபைன்மெண்ட்டு ரிலையபிலிட்டி தானே, இதே தான் அவங்க எந்த இடத்துலையும் அவங்கள வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராமிஸ்க்கு ஆக்சுவலாக வந்து கம்பேர் டு கிளாசிக் வேரியன்ஸு அதில் விட இது கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இட் டஸ் த ஜாப் அப்படின்னே சொல்லலாம். இது அந்தளவுக்கு வந்து வேல்யூ ஃபார் மணியை வந்து இது பேக் பண்ணி கொடுக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வண்டியை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான பிஸ்னஸ் நமக்கு ஆஃபர் பண்ணது வந்து ஹோண்டா பிக் விங் ராம்நாட். ஸோ அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஹோண்டா பிக் விங்கோட ப்ராடக்ட்டை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் ப்ளஸ் பை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து இந்த ஷோரூமுக்கு வந்து விசிட் பண்ணலாம். இதெல்லாம் புது வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இங்கே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. அண்ட் எல்லா வெஹிக்கிள்ஸோட புது கலர்ஸும் வந்து இங்கே அவைலபிளாகவே இருக்குது. யூ கேன் கம் அண்ட் விசிட், யூ கேன் டெஸ்ட் ட்ரைவ் தீஸ் வெஹிக்கிள்ஸ் as well. And yeah, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரேன். ஸ்டே சேஃப், ரைட் சேஃப், பாய்.